ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான். நான் பண்ண தப்பு யாரும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு தான் இது எனக்கு நடந்தது. ஸோ உங்கள்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான். இது எந்த ஒரு இதுவும் கிடையாது. என்னென்னா நம்ம யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணும்போது இந்த தப்பு மட்டும் பண்ணக்கூடாது. நான் அந்த தப்பு பண்ணதுனால எனக்கு காப்பிரைட் கிளைம் வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் நினச்சிட்டு இருந்தேன், லைவ் போடும்போது தான் இந்த சினிமா பாட்டெல்லாம் கேட்கக்கூடாது அப்படி, வீடியோஸ் போடும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நான் மட்டும் என்ன பண்ணிவிட்டு பொங்கல் சமயத்தில் எங்கள் தெருக்கோலன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இது பாட்டு சவுண்ட் ஓடிட்டே இருந்துச்சு. நானும் பேசிகிட்டே இருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட் எனக்கு காப்பிரைட் கிளைம் வந்துருச்சு. எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இது, நாம் தானே வாய்ஸ் அவுட் கொடுத்தோம், அப்படி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், யூடியூப்பில் க்ரோம் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு க்ரோமில் யூடியூப் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் போயிட்டு பார்த்தேன். அதில் கண்டென்ட் ஓப்பன் பண்ணி பார்த்ததில் நான் அப்டேட் பண்ண எல்லா வீடியோஸுமே நன்னு வந்துச்சு. பட் காப்பிரைட் ஆன அந்த வீடியோஸ் மட்டும் காப்பிரைட் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு சி டீட்டெயில்ஸ்னு நான் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி சி டீட்டெயில்ஸ்னு வந்துச்சு. அதை கிளிக் பண்ணி பார்த்தேன். அதில் என் வீடியோவும் இருந்தது. அது கீழே ஒரு குறிப்பிட்ட பார்ட், அதாவது ஒரு 12 செகண்ட், நான் இப்போ ஒரு 3 மினிட்ஸ் அந்த வீடியோ போட்டிருந்தேன்னா அதில் நடுவில் ஒரு குறிப்பிட்ட பார்ட்ஸ் மட்டும் எனக்கு காப்பிரைட் கிளைம் வந்துச்சு. அது என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதான் நான் சொன்னல, அந்த பாட்டு சவுண்ட் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த பாட்டு சவுண்ட் 12 இது மட்டும் ரொம்ப ஹெவியாக கேட்டிருக்கு போல இருக்குது. அதனால் ஏதோ ஒரு நாடு, எனக்கு என்ன நாடுன்னு சரியாக ஞாபகம் இல்லை, ஏதோ ஃபாரின்லேருந்து தான் எனக்கு காப்பிரைட் கிளைம் வந்துருந்துச்சு. சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், டேக் ஆக்ஷன்ட்டு கொடுத்தேன். டேக் ஆக்ஷன் கொடுத்தோடனே 4 இது வந்துச்சு, ஆப்ஷன் வந்துச்சு. அதில் என்னென்ன வந்துச்சுன்னா, ரிப்ளேஸ் சாங், எரேஸ் சாங், டிஸ்பியூட்டு, தென் கட் ஆஃப் தி செக்மெண்ட் அப்படின்ட்டு வந்துருந்துச்சு. ரிப்ளேஸ் சாங்னால் அந்த பாட்டே இல்லாமல் வேறு பாட்டை நம்ம மாற்றிக்கலாம். அதாவது யூடியூப் ஆடியோ லைப்ரரி, அதை ரிப்ளேஸ் சாங்கை டச் பண்ணிங்கன்னா யூடியூப் ஆடியோ லைப்ரரியிலே போயிட்டு நீங்கள் வேறு பாட்டு அந்த வீடியோவுக்கு போட்டுக்கலாம். அது மாதிரி வந்துச்சு. அப்புறமேட்டா எரேஸ் சாங்னா, அதாவது சுத்தமாக பாட்டே இல்லாமல் நீங்கள் போடுற மாதிரி வரும். பாட்டே இல்லாமல் அந்த வீடியோ போட்டால் என்ன வரும், ஒன்றுமே இல்லைல்ல. மியூட்டில் மட்டும் போச்சா யாரும் அதை பார்க்க மாட்டாங்க. என்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க, என்ன இது பண்ணாமல் ஸ்வைப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அதனால் அது. அப்புறம் கட் ஆஃப் செக்மெண்ட், எனக்கு தேவைப்பட்டது என்னவோ கட் ஆஃப் செக்மெண்ட்டு தான். ஸோ நான் அதை சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்தேன். எனக்கு 12 செகண்ட் மட்டும் அந்த காப்பிரைட் கிளைம் இது பண்ணிக்கிறேன், அந்த பார்ட் மட்டும் கட் பண்ணிக்கிற மாதிரி வந்துச்சு. சரி, நான் அதை கொடுத்து சேவ் கொடுத்தோடனே எனக்கு அந்த காப்பிரைட் கிளைம் கிளியர் ஆயிடுச்சு. அதுதான் சொல்கிறேன், நான் வீடியோ அப்டேட் பண்ணுறப்ப பண்ண தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. வீடியோ அப்டேட் பண்ணும்போது பார்த்து நீங்களும் பண்ணுங்கள். இது மாதிரி சவுண்ட்லாம் இருந்துச்சுன்னா நீங்களும் கொஞ்சம் இதுவாக இருக்கிறப்பவே பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா இப்போ எனக்கு அந்த பாட்டு ஓடுறது அந்த ஓனர் யாரோ ரைட்ஸ் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு அந்த ஓனர் எனக்கு காப்பிரைட் கிளைம் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வீடியோ அப்டேட் பண்ணும்போது ஜாக்கிரதையாக பார்த்து அப்டேட் பண்ணுங்கள். இஸ்மாயிலப்பா, இது உங்களுக்கும் தான். நீங்களும் நேற்று என்கிட்ட கேட்டுருந்தீங்க காப்பிரைட் கிளைம் எப்படி சரி பண்ணுறதுன்னு. அது இப்படி தான், நீங்களே அது உள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கே ஆப்ஷன் தெரியும். சரிங்களா? இது ஒரு சின்ன அப்டேட் தான். நானே அப்டேட் பண்ணணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு காப்பிரைட் கிளைம் வந்ததுனால, நீங்கள் கேட்டதுனால நானும் சொல்கிறேன், அப்டேட் பண்ணுன்ட்டு அப்டேட் பண்ணேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.